சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வைகாசி அமாவாசை பார்க்க போறோம். வைகாசி அமாவாசை எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வைகாசி புதன்கிழமை 5/6/2024 மாலை 7:56 ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் தேதி 6/6/2024 மாலை 6:40 வரைக்கும் அமாவாசை இருக்கு. அன்னைக்கு வியாழக்கிழமை, ஜூனு. தமிழ்ல தமிழ் ஆண்டு குரோதி வைகாசி 24 மேல் நோக்கு நாளா இருக்கு. அன்னைக்கு சூரிய உதயம் 5:45. அன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, சாவித்திரி விரதம். அந்த நாள், அந்த சாவித்திரி விரதம் அப்படின்னா என்னன்னா, நம்ம சத்தியவான் சாவித்திரி கதை கேட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாவித்திரி அவங்க கணவனான சத்தியவான உயிரை எடுக்க யமன் வர்றாரு. சத்தியவான் அந்த 1 இயர் தான் இருப்பான்னு சொல்றாங்க. சாவித்திரி கல்யாணம் மேரேஜ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சத்தியவான் இறந்துடுறாரு. அப்ப யமன் அவரோட உயிரை எடுத்துட்டு போகும்போது நம்ம சாவித்திரி பின்னாடியே போய் யமன் கூட வாதாடி சத்தியவானோட உயிரை எடுத்துக்கிட்டு இழந்த ராஜ்யத்தையும் சாவித்திரி அந்த கற்பு நெறியினால கணவனுக்கு கிட்ட இருந்து உயிரை வாங்கி கொடுத்து அவங்க மாமனாருக்கு கண் பார்வை கொடுத்து இழந்த ராஜ்யத்தை பெற வச்ச நாள். அந்த சாவித்திரியோட விரதம் தான், அந்த சாவித்திரி நினைவா பூஜை பண்றதுதான் சாவித்திரி விரதம். இந்த நாளில் பெண்கள் வழிபட்டு விரதம் இருந்தா ஆண்களுக்கு தீர்க்காயுள் கிடைக்குங்கிறது இந்த புராணத்தோட வலிமை. அதனால எல்லா வீட்டு பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க கணவன்மார் ஆயுள் பலத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாளில் சிறப்பாக பண்ணிக்கிறோம். அது என்னன்னா, அது அமாவாசையும் சேர்ந்து வருது. அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வைகாசி அமாவாசை அவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருக்குது. நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோரை வணங்கி வழிபட்டா கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்கிறார்கள் பெரியோர்கள். அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள், பித்திருக்களுக்கான நாள். ஒவ்வொரு அமாவாசையிலும் தர்ப்பணம் செய்ய சொல்லி எல்லா சாஸ்திரத்திலையும் அறிவுறுத்தியிருக்காங்க. வருடத்திற்கு 96 தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல இருக்கு. அமாவாசையில தமிழ் மாத பிறப்பிலும் தர்ப்பணம் செய்யணும். முன்னோர்கள் படங்களுக்கு பூக்கள் இட்டு மாலை போட்டு தூப தீப ஆராதனை காட்டி நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்யணும். வைகாசி அமாவாசை விசேஷம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளா வருது. அன்னைக்கு குரு பகவானையும் வழிபட்டு முன்னோர்களை குருவை எல்லாத்தையும் வழிபட்டு குலதெய்வத்தை வழிபடணும். அமாவாசை ரொம்ப விசேஷம், அது மாதிரி வழிபடுறது. இந்நாளில் பித்திருக்களை நினைத்து தர்ப்பணம் செய்யுங்கள். எள்ளும் தண்ணீரும் விட்டு செய்யப்படும் தர்ப்பணத்தை தில தர்ப்பணம் அப்படிம்பாங்க. ஏன்னா எள்ளுனாவே திலம்னாவே எள்ளு தர்ப்பணம். அது எப்பவுமே முன்னோர்களுக்குன்னா நம்ம எள்ளும் தண்ணி இறைக்கிறது. எனவே அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்து முன்னோரை வழிபடுங்கள். அவங்களுக்கு அவங்க அன்னைக்கு நம்மளை தேடி வந்துருவாங்க முத நாளே. அதனால அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க நிம்மதியா மேலுலகம் போற மாதிரி அவருக்கு பிடித்த உணவை சமைத்து வச்சு நைவேத்தியமாக படைத்து வேண்டி காக்காய்க்கு கொடுத்துட்டு அன்னம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். குறைஞ்சது முன்னோரை நினைத்து 5 பேருக்காவது உணவு பொட்டலம் கொடுங்க. தயிர் சாதம், புளியோதரை, எலுமிச்சை சாதம், ஏதோன்னு ஒரு உணவை நீங்க கொடுங்க. நீராக மோர் கொடுக்கலாம். நீங்க உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுக்கலாம். இல்லத்தில் உள்ள குறைகளை எல்லாம் போக்கி அருள்வார் பித்திருக்கள். கேட்டவர்களை எல்லாம் தருவார்கள். நீங்கள் நினைத்ததை எல்லாம் நடத்தி தருவார்கள். அதனால வர வியாழக்கிழமை 6/6/2024 நமக்கு அமாவாசை. இன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு ஈவினிங் 6:40 வரைக்கும் தான் இருக்கிறதுனால நீங்க தேங்காய் இல்லாட்டி வெள்ளை பூசணியில நீங்க வீட்டை சுத்தி உடைக்கிறது சிறப்பு. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கெல்லாம் சுத்தி போட்டு உடைக்கிறது சிறப்பு. இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சாவித்திரி விரதமும் தெய்வத்தை அம்பால நினைச்சு யமதர்மனை நினைச்சு வழிபட்டு எல்லாரும் பல்லாண்டு வாழணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க, முன்னோர்களுக்கு வேண்டிக்கிங்க. சிவார்ப்பணம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.